வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் ஹியூமன் மோட்டிவேஷன் ஊக்கமுடைமையை வளர்த்து கொள்வது எப்படி, அதனுடைய ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சில செய்திகளை இந்த பதிவில் நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாக பார்த்துட்டு வந்தோம். நீட் ஃபார் அஃபிலியேஷன், ஹவு டு மெயின்டைன், நம்மளோட தேவைகளை எப்படி நம்ம அடையிறது, அதுக்கு என்ன வேலையெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஹியூமன் மோட்டிவ்ஸ், அதாவது நம்மளுக்குள்ளே அதுபோல் ஒரு எண்ண ஓட்டங்கள் இருந்தால் தான் அந்த எண்ண ஓட்டங்களுக்கு தெளிவான ஒரு ஊக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். ஊக்கம் உடைமை அப்படின்றதுக்கே ஒரு பெரிய அதிகாரம் 10 திருக்குறளுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதுபோல் அந்த ஊக்கமுடைமை, அந்த மோட்டிவேஷன், தன் முனைப்பு எப்படியெல்லாம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொன்னால், அதில் ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம சில விஷயங்களை நம்ம செய்யணும்னு நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் அவர் ஒரு கேன்டீனை நோக்கி நடக்கிறார். கேன்டீன் எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டு போகிறார் அப்படின்னு வைங்க. ஒரு மேலோ ஃபீமேலோ யாரானாலும் இருக்கலாம். அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? ஓஹோ, அவனுக்கு ரொம்ப பசிக்கிறது போல இருக்குது, இஸ் இன் நீட் ஆஃப் ஃபுட், ஸோ அதனால் ஒரு கேன்டீனை தேடிட்டு போகிறான். அப்படி எங்கே இருக்கீங்க, இங்கே நியர்பை கேன்டீன் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வைங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? ஸோ பசிக்கிறது போல இருக்குது, அவன் கேன்டீனுக்கு போகிறான் அப்படின்னு. இல்லாட்டி அவங்க வீட்டில் யாருக்கான பசிக்கிறது போல இருக்குது, அதனால ஏதோ சாமான் வாங்கிட்டு சாப்பிட்ற உணவு பொருள் எதுவும் வாங்கிறதுக்கு போகிறான் அப்படின்னு நம்ம ஒரு ஊகிக்கலாம். அவன் என்ன செய்கிறான், எதுக்கு அதை கேட்குறான்னு. ஆனால் இப்போ ஒருத்தரோட பிஹேவியர், இப்போ கேன்டீனை நோக்கி நடக்கிறான், நம்ம கேன்டீன் எங்கே இருக்குதுன்னு கேட்குறான் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த 2 விஷயத்தை அதுலேருந்து நம்ம யூகிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓஹோ, இவனுக்கு பசிக்கிறது சாப்பிட போகிறான், இல்லைன்னா வேறு யாருக்கான சாப்பாடு வாங்கி கொண்டு போய் கொடுக்க போகிறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுவே ஒருத்தர் இடத்துல நம்ம வெளியில் எங்கேயோ போகிறான், காரணமே இல்லாமல் குடுக்குடுன்னு ஒருத்தர் நடுவில் 4 பேருக்கு நடுவில் ஓடுறான், கையில் ஒரு ஏதோ கத்தி எடுத்துகிட்டு போகிறான், இல்லை துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறான்னா நம்ம அவன் எதுக்கு இப்படி ஓடுறான், வாட் இஸ் த மோட்டிவ் பிஹைண்ட் இட், ஒய் இஸ் ரன்னிங் இந்த ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் இப்படி எதுக்கு அவன் வேகமாக போகிறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். எங்கே ஓடுறான், அந்த ஒரு விதவுட் எனி அப்பேரண்ட் ரீசன் எல்லாரும் நடந்து போகிற இடத்துல அவன் ஓடுறான்னா நம்மளால் அதை என்ன யூகிச்சு தெரிஞ்சிக்க முடியாது. அவனோட மோட்டிவ் என்னன்னு நம்ம கணிச்சு சொல்ல முடியாது. இதெல்லாம் சாதாரணமான விஷயந்தான். ஆனால் அதே மாதிரி சமயத்தில் ஒரு அரகண்ட்டாக இருப்பான் ஒருத்தர், எல்லாத்துக்குமே அக்ரெசிவாக இருப்பார் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் அவன் மனுஷனோட எப்படி பழகுவான்? இவனோட பழக்கமே அப்படிதான்டா, பேசிகிட்டே இருந்துச்சே சொல்லுன்னு சொல்லுவான், எதுவுமே சரியாக புரிஞ்சிக்க மாட்டான், ஆனால் ரொம்ப கோச்சிப்பான்டா அப்படின்னு நம்ம அவன் நண்பர்கள் வட்டாரத்தில் அவனோட அப்படி சொல்லுவோம். அதனால் என்ன செய்வோம், நம்ம எல்லா விஷயத்தையும் நல்லா பேசி கலந்து முடிச்சிட்ட பிறகு கடைசியாக அவங்ககிட்ட விஷயம் சொன்னால் போகிறோம்னு நினைப்போம். முதல்லேருந்து சொல்லிட்டு இருந்தால் அவன் எல்லாத்துக்குமே இவில் என்ன பண்ணுவான், ஃபைண்ட் ஃபால்ட்டு அண்ட் கிவ் தி பிளாக், அதை சரியாக நடக்க விட மாட்டான், ஈஸ் அன் அக்ரெசிவாக மைண்ட் செட் வச்சுப்பான், எல்லாமே அவனுக்கு நெகட்டிவாக தான் தோணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதே ஒரு சோஷியபிள் பர்சன், எல்லாரோடையும் சகஜமாக பேசுவான். நம்ம நேற்று பார்த்தோம், நீடு ஃபார் அஃபிலியேஷன் சொன்னால் எல்லாரோடையும் ஊக்கமாக பழகுவான், எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லா விஷயம் சரியாக செய்யணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு சோஷியபிள் பர்சன் சொன்னால், ஈ கேன் பிரிங் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஒரு ரயில்வே ட்ரெயினில் ஒரு ஜெர்னி, ரயில்வேல கொஞ்சம் தூரம் அவன் ஜெர்னி பண்ணுறானாலும் அங்கேயும் ஃப்ரெண்டு பிடிச்சிப்பான். ஒரு ரிலீஜியஸ் கேதரிங்கில் போகிறான், அங்கேயும் நல்லா ஃப்ரெண்டு பிடிச்சிப்பான். இல்லை ஒரு சோஷியல் கெட் டுகெதர், அங்கேயும் எல்லாரோடையும் சகஜமாக பேசுவான். அப்புறம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறான், அங்கேயும் அவனோட எல்லாரும் சகஜமாக பேசுவாங்க, அவனும் எல்லாரோடையும் சகஜமாக பேசி பழகுவான். அதாவது ஒரு சோஷியல் பர்சனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் சில பிஹேவியரை அவன் எப்படி நடந்துப்பான்னு நம்ம கணிச்சு சொல்லிட முடியும். இப்படி தான் இருப்பான்ப்பா, இவனோட பழகிறது ரொம்ப சௌரியம். அதே மாதிரி ஒரு எதுக்குமே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் ஆங்கர் மைண்ட் செட்டில் இருப்பான்னு சொன்னால், அந்த மாதிரி அக்ரெசிவாக பதில் சொல்லுவான்னு சொன்னால் அவனையும் பற்றி நம்ம ஐயோ இவனோட பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம்ப்பா, எல்லாத்துக்கும் தவறாக சொல்லுவான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த அடிப்படையில் ஒருத்தரோட மோட்டிவ் என்ன, அவனோட மோட்டிவேஷன் எந்த லெவலுக்கு போகும், அவனோட எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது, அவனுடைய பழகும் தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு ஒருத்தரோட தன் முனைப்பு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். இது சாதாரண விஷயந்தான், ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. ஒரு சோஷியல் கான்டெக்ஸ்டில் ஹவு வி கேன் ஏபிள் டு மிங்கிள் வித் பீப்புள், ஹவு வி கேன் ரிசீவ் பீப்புள், ஹவு யூ கேன் இன்டராக்ட் வித் பீப்புள். அதாவது நம்மளோட குரூப்பில் இருக்கிற மக்களோட கூட நம்மளால் எப்படி பழக முடியுது, எப்படி நம்ம இன்டராக்ட் பண்ணுறோம், செய்திகளை எப்படி பகிர்ந்துக்கிறோம் அப்படின்றதுக்கு முக்கியமான கருத்து இது அமையும். இதோடு தொடர்புடையதா நம்ம ஒருத்தருக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது, ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ கண்டிஷன். அந்த மோட்டிவேஷன்றது இட் இஸ் அ கண்டிஷன். இன்டர்னலி அது என்ன பண்ணுது, இட் கைட்ஸ், இட் இனிஷியேட்ஸ், இட் மெயின்டைன்ஸ் அண்ட் இட் சஸ்டைன்ஸ் அந்த கோல் முடிகிற வரைக்கும்.
இப்போ ஒரு கோலை தூக்கி நடக்கிறோம். ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்து பசங்க படிக்கிற அடோலசன்ஸில் இருக்கான், 11ஆம் கிளாஸ் பரீட்சை படிக்கணும் அப்படின்னா ஆனுவல் எக்ஸாம் என்ன வந்துடும், இப்போவே இதை வரப்போகிறது, டிசம்பரில் எக்ஸாம் வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் அந்த அந்த கோல் என்னது, டிசம்பரில் எழுத போகிற கோலில் எக்ஸாமினேஷனுக்கு நல்லபடியாக அச்சீவ்மெண்ட் இருக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், மதிப்பெண்கள் கூட்டி வரணும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், அப்போது அந்த மோட்டிவேஷனோட அந்த கோலை மைண்டில் வச்சுக்கிட்டு ஈ வில் ஒர்க் ஃபார் தி அச்சீவ்மெண்ட் இன் தி ஸ்டடீஸ் அப்படின்னா அந்த ஊக்கம் என்ன செய்யணும் அவனை, இட் மோட்டிவேட்ஸ், இட் இஸ் அ கண்டிஷன். அந்த பரீட்சைக்கு படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணுன்ற அந்த கண்டிஷன் என்ன பண்ணும் அந்த மாணவரை, இட் கைட்ஸ், இட் இனிஷியேட்ஸ், இட் மெயின்டைன்ஸ் அண்ட் இட் சஸ்டெயின்ஸ் டில் ஹி அச்சீவ்ஸ் தட் கோல். அந்த பரீட்சைக்கு படிக்கணும், நல்லபடியாக பரீட்சை எழுதி நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்ற அந்த கோல் முடிகிற வரைக்கும், அந்த கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இந்த 4 கண்டிஷனில் அவனோட பிஹேவியர் போய்கிட்டே இருக்கும். அப்போ கோல் சேஞ்சஸ். இப்போ பரீட்சைக்கு படித்தாச்சு, நல்லா பண்ணியாச்சு, அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் வரும், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வரும், இன்ஜினியரிங் ஒரு காம்படிஷன், மெடிக்கலுக்கு ஒரு காம்படிஷன், அப்புறம் நிறைய குரூப் எக்ஸாமினேஷன் வரும், சக்ஸஸிவாக இருக்கிற எக்ஸாமினேஷன்ஸ்க்குலாம் எழுதணும் அப்படின்னா அங்கேயும் இந்த 4 செக்மெண்ட்டு, இட் தட் கண்டிஷன், இட் இனிஷியேட்ஸ், இட்ஸ் கைட்ஸ், இட் மெயின்டைன்ஸ் அண்ட் இட் சஸ்டைன்ஸ் டில் த கோல் இஸ் அச்சீவ்டு. அதனால் மோட்டிவேஷன் என்று சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வித்தியாசப்படும். ஆனால் ஒரே ஆளுக்கே வேறு வேறு நேரத்தில் வேறு அளவில் அந்த மோட்டிவேஷனோட தன்முனைப்போட ஸ்ட்ரென்த் இருக்கும். சில நேரத்தில் ரொம்ப லைட்டாக வீக்கரான மோட்டிவேஷன் கூட இருக்கும், ஆமாம் படிச்சுக்கலாம் வை அப்படின்னு தோணும். சிலப்போ இது எப்படி நாளைக்கு வேறு வேலை இருக்குது இல்லையா, ஸோ இன்றைக்கே சில வேலைகளை சீக்கிரமாக எழுதி முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கும். அதனால் இண்டிவிஜுவல் இன்வால்மெண்ட் மேக்ஸ் எ வெரி வைட்டல் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்குள்ளே அது நம்மளோட மனசை நிறுத்தும். அதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். ஆனால் ஹியூமன்